ஹாய் ஹலோ எவ்ரிவான். நம்ம ப்ரீவியஸாக காஸ்லா பற்றி பார்த்தோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ். ஓகே, ஒரு பாயிண்ட் சார்ஜில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதை சுற்றி ஒரு இமேஜினரி காஸ் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த காஸ் சர்ஃபேஸில் ஒரு யூனிட் ஏரியாவை எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன யூனிட் ஏரியாவை எடுத்துக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல டிஏன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு நார்மல் இருக்குது, யூனிட் நார்மல் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் நார்மலுக்கு எக்ஸாக்டாக 0 டிகிரியில் ஒரு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்தது. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ψe, ஓகே, இட்ஸ் அ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு electric field the overall integral dA. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் இன்டெக்ரலை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஓவரால் இன்டெக்ரல் dA எடுத்திங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஓகே, அப்போ எப்படி போடலாம், இந்த ஓவரால் இன்டெக்ரல் dA இஸ் ஈக்குவல் டு 4πr² நம்ம போடலாம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/4πε0 Q/r² கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை என்ன செய்ய போகிறோம், நம்ம இதே சிமிலர் ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1.60 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, ψe இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q/r² இன்ட்டு 4πr². ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய r² டேம் கேன்சல் ஆயிரும், 4π டேம் கேன்சல் ஆயிரும். ரிமைன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QE இஸ் ஈக்குவல் டு Q/ε0. ஸோ இந்த ஃபார்முலாவை ப்ரீவியஸாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலா இப்படி தான் வந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா இப்படி இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டரி சர்ஃபேஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சர்ஃபேஸில் காஸ்லா வந்து டிஃபர் ஆகுமா, ஆகாது. அதே சிமிலர் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் சர்ஃபேஸை பேஸ் பண்ணி A1 A2 A3 அப்படின்னு மட்டும் நம்ம போடுவோம். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த காஸ்லா அப்ளிகபிள். சப்போஸ் இந்த காசியன் சர்ஃபேஸ்க்கு வெளியே சார்ஜ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த லாவை அப்ளை பண்ண முடியாது. பொசிஷன் ஆஃப் சார்ஜ், இப்போ காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஓவரால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அது கான்ஸ்டன்ட் தான், ஓவரால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான் சொல்லணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ்னால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதில் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, Q என்க்ளோஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா அது காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜோட வேல்யூவை மட்டும்தான் அந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறாங்க.